எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மாஸ் மல்டி மீடியா சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம தினமுமே பார்க்குற ராசி பலனில் 12வதாக வரும் ராசி தான் மீனம் ராசி. ஒவ்வொரு ராசிக்காரருக்கும் பார்த்திங்களா, அவங்களோட ராசி அதிபதியை பொறுத்து தான் தனித்துவமான குணத்தோடு இருப்பாங்க. அந்த வகையில் மீன ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட குணங்கள் இருக்கும், அவங்களுக்கு இந்த வாரத்தில் அவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் காத்திருக்கு, சாதகமாக பலன்கள் எல்லாமே காத்திருக்கா அல்லது பாதகமாக காத்திருக்கா, அவங்க இந்த டைமில் பார்த்திங்களா எந்த தெய்வத்தை வழிபட வேண்டும். அதே மாதிரி பார்த்திங்களா, உங்களோட ராசியில் இருக்கும் பூரட்டாதி 3ஆம் பாதம், உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரக்காரர், இந்த 3 நட்சத்திரக்காரர்களுமே வெவ்வேறான அம்சங்களையும் கதிர்வீச்சுகளையும் கொண்டவகையாக அமைந்திருக்கிறதுனால உங்களோட வாழ்க்கை பார்த்திங்களா பல நேரங்களில் பல கோணங்களில் இருப்பதாக காட்சியளிக்கும். அடிக்கடி சிறுபிள்ளைத்தனமாக ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு சிக்கலில் மாட்டிக்கொள்வீங்க. குருவோட தனுசு ராசியில் பிறந்தவங்க பார்த்திங்களா பட்பட்டு அப்படின்னு பேசிடுவாங்க. ஆனால் குருவோன் மீன ராசியில் பிறந்த நீங்கள் எப்போதுமே இதமாகவும் இங்கிதமாகவும் சூழ்நிலை அறிந்தும் பேசக்கூடிய நண்பர்கள் நம்மளுடைய மீன ராசி நண்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். மேலும் தனகாரனான குருவின் ராசியில் நீங்கள் பிறந்திருக்கிறதுனால பணத்தை விட மனம்தான் பெரியது. யாராவது உங்களை அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னா வாழ்க்கை முழுவதுமே அவங்கள ஒதுக்கி வைத்திருவீங்க. உங்களோட இமேஜ் எங்கேயுமே எப்போதுமே பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுல மிகவும் எச்சரிக்கையாக இருப்பீங்க. அதே மாதிரி இந்த மீனம் ராசி, இந்த ராசியில் பிறந்தவங்க பார்த்தீங்களா, எப்போவுமே சிறப்பான குணம் அப்படின்னா எந்த செயலுக்குமே அது கடினம் அப்படிங்கிற சொல்லே இவங்ககிட்ட கிடையாது. செயல்களை செய்வதிலும் சரிங்க, எப்போதுமே வித்தியாசமாகவும் நல்ல புத்தி கூர்மையாகவும் இருக்கக்கூடிய நண்பர்கள் இவங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த மீன ராசிக்காரர்கள் பார்த்திங்களா அன்பும் பொறுமையும் கலந்திருக்கும். எப்போதுமே அவங்களோட வாழ்க்கையில் வெற்றி நிலை அதிகமாகவே இருக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற மீனராசி அன்பர்களாக இருந்தால் இது உண்மை அப்படிங்கன்னா கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க. அதே மாதிரி பார்த்திங்களா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது போல் தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்டு அல்லது ரிலேஷன் யாராவது மீனம் ராசியில் பிறந்திருந்தால் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க. அதே மாதிரி பார்த்திங்களா, ஜோதிட ரீதியான அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு சொல்லப்படும். டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையம் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். தாராளமாக நீங்கள் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து நம்ம மீனராசி அன்பர்களுக்கு வார பலன்கள் எந்த அளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கிறோம். மீனராசிக்கார அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த வாரம் மிக சுமாரான பலன்கள் தான் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சில இடங்களில் வேலையில் கொஞ்சம் அழுத்தம் உண்டாகும். சில இடங்களில் பார்த்திங்களா எதிர்ப்புகளும் இருக்க வாய்ப்பு இருக்குது. உத்தியோக ரீதியாக பதவி மாற்றம் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் கூட நீங்கள் எதிர்பார்த்த ஒரு காரியம் தாமதமாக நடக்கும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமே பெருக்கி நல்ல செல்வ செழிப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாகத்தான் உங்களுக்கு அமைச்சிருக்கு. புதிய தொழிலில் நீங்கள் தைரியமாக இந்த டைமில் செய்யலாம். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் அனைத்துமே விலகி குதூகலம் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான வாரமாகவும் அமைஞ்சிருக்கு. மேலுமே இந்த டைமில் பார்த்திங்களா நீங்கள் அம்மன் வழிபாடு செய்வது ரொம்பவும் சிறப்பாக சொல்லப்படுது. இந்த அம்மன் வழிபாடு மேற்கொள்வது, அம்மனுக்கு கூழ் ஊற்றுதல், அம்மனுக்கு அன்னதானம் செய்வது, இந்த மாதிரி பார்த்திங்களா நீங்கள் கோவில்களில் சென்று நீங்கள் செய்கிறதுனால உங்களுக்கு இருக்கும் கஷ்டங்கள் அனைத்துமே குறைய நிறைய வாய்ப்புகள் காத்திருக்குங்க. அதே மாதிரி பார்த்திங்களா குழந்தைகளால் மன கஷ்டங்கள் ஏற்கனவே இருந்தது எல்லாமே மாறி மகிழ்ச்சி பொங்கி வழியக்கூடிய ஒரு காலமாகவும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. உத்தியோகத்தில் பொறுத்த வரைக்குமே அலுவலகத்தில் வேலை தொடர்பான முயற்சிகளில் நல்ல முடிவானது உங்களுக்கு காத்திருக்கும். பதவி உயர்வு, ஊதிய அதிகரிப்பு கிடைக்கிற வாய்ப்புகள் அனைத்துமே இந்த டைமில் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே அதிகமான லாபமும் ஏற்படும். தொழிலை விரிவுபடுத்தும் முயற்சியில் நீங்கள் இறங்குவீங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்குமே இருந்து வந்த சிரமங்கள் அனைத்துமே விலகும். குழந்தைகளால் பெருமையும் சிறப்புமே கூட உண்டாகும். பெரியவங்களோட ஆதரவும் இந்த டைமில் உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்திற்காக பணவரவை அதிகரிக்க சலிப்பில்லாமல் பாடுபட வேண்டிய ஒரு காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. கலைத்துறையினருக்கு பொறுத்த வரைக்குமே ஏற்றமான வாய்ப்புகளானது பெற்று நல்ல பொருளாதார மேம்பாடு அடையக்கூடிய வாரமாகத்தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. புதிய முதலீடுகளில் மிக நம்பிக்கையோடு நீங்கள் இறங்கலாம். மேலுமே சந்திரனோட இடப்பெயர்ச்சி பார்த்தோம் அப்படின்னா இன்பம் துன்பம் கலந்த பலன்களை உங்களுக்கு கொண்டு வரும். 1ல் சனி இருக்கிறதுனால குடும்பத்தில் வாகன வசதியானது உண்டாகும், ஆபரணத்திற்கு ஏற்படும். அதே மாதிரி எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தோமா, பண விஷயத்தில் மட்டும் நீங்கள் நிதானமாக இருக்க வேண்டும். புதிய முதலீடுகளை கவனமாக செய்கிறதும் ரொம்பவும் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது.
இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே மீனம் ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் எல்லாத்துலேயுமே மேன்மையாக சலிப்பில்லாமல் நீங்கள் பாடுபட வேண்டுங்க. அதே மாதிரி பண விஷயத்தில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக நடந்து கொள்வது ரொம்பவும் சிறப்பாகவும் சொல்லப்படுது. அதே மாதிரி பெரியவங்களோட ஆசையானது இந்த டைமில் உங்களுக்கு கிடைக்கும். சந்திராஷ்டமம் 30 இரவு முதல் 31 இரவு வரைக்குமே நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய டைமாகவும் சொல்லப்படுது. மேலுமே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பார்த்திங்களா, மதுரை மீனாட்சி அம்மன் வழிபடுவது உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும். பரிகாரமாக தினமுமே நீங்கள் காலையில் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி ஏதாவது ஒரு பாடலை நீங்கள் பாராயணம் செஞ்சு 27 முறை நீங்கள் பாராயணம் செஞ்சு வழிபடுவதும் ரொம்பவும் உகந்ததாகவும் சொல்லப்படுது. உங்களுக்கு ஏற்பட இருக்கும் கஷ்டங்கள் அனைத்துமே குறைய இது ரொம்பவும் சிறப்பாகவும் சொல்லப்படுது. மேலுமே இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் அம்மன் வழிபாடு செய்வது உங்களுக்கு ரொம்பவும் தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே சரியாக அம்மன் வழிபாடு ரொம்பவும் உகந்ததாகவும் சொல்லப்படுது. இனி நட்சத்திர ரீதியான பலன்களை விரிவாக பார்க்கலாம். மீனம் ராசி பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு? 4ஆம் இட குருவோட பார்வை பார்த்திங்களா 8, 10, 12ஆம் இடங்களுக்கு கிடைக்கிறதுனால பிறரால் ஏற்பட்ட நெருக்கடிகள் அனைத்துமே விலகக்கூடிய அற்புதமான வாரமாகவும், நீங்கள் செஞ்சு வரும் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் அடையும் காலமாகவும், சில பேர்த்துக்கு நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இந்த டைமில் கிடைச்சிருக்கு. மேலுமே வியாழக்கிழமை அனைத்திலுமே நீங்கள் நிதானமாக கடைபிடிப்பது ரொம்பவும் நல்லதாகவும் சொல்லப்படுது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு புதன், கேது, செவ்வாய் ஆகியவங்களால் நீங்கள் எடுக்கும் வேலை அனைத்துமே லாபமாக உங்களுக்கு அமைய போகுது. உடல்நிலையை பொறுத்த வரைக்குமே ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். எதிர்ப்புகள் அனைத்துமே விலகும். வழக்குகள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக அமையும். அதே மாதிரி பார்த்திங்களா, நீங்கள் வேலை செய்ய இடத்துல பார்த்திங்களா செல்வாக்கு உயரக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாகவும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் அமைச்சிருக்கு. அதே மாதிரி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே விரைய ராகுவை குரு தன்னோட பார்வையினால் கட்டுப்படுத்துவார். ஸோ மனதில் நிம்மதியான நிலையானது உண்டாகும். புதன் ஆட்சியாக சஞ்சரிக்கிறதுனால புத்திசாலித்தனம் வெளிப்படும். கையில் பணப்புழக்கம் ஏற்பட்டு மன நிம்மதியோடு வாழக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த மீனராசி நண்பர்களுக்கு பார்த்திங்களா என்னென்ன பலன்கள் எல்லாம் அவங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு? இது வரைக்குமே 3ல் இருந்து வந்த சுக்கிரன் பார்த்திங்களா வார தொடக்கத்தில் மிதுனத்தில் நுழைகிறாரு. சப்தமஸ்தானத்தில் வார இறுதியில் செவ்வாய் நுழைந்து உங்களோட ராசியை பார்க்குறாரு. பக்தியும் தெய்வ தரிசனமும் இந்த டைமில் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். அது ஒன்றே இப்போது உங்களை வழி நடத்துவதாகவும் சொல்லப்படுது. மேலுமே நீங்கள் அம்மன் வழிபாடு செய்வது ரொம்பவும் சிறப்பாகவும் சொல்லப்படுது. ஏதோ ஒரு வழியில் பார்த்திங்களா பணம் காசு செலவழிந்து கொண்டே இருக்கும். எனவே நீங்கள் செலவுகளில் மிக அதிக கவனம் செலுத்துவது ரொம்பவும் முக்கியமானதாகவும் சொல்லப்படுது. வீட்டிற்கு தேவையான பொருட்களை நீங்கள் இந்த டைமில் வாங்கி மகிழக்கூடிய காலமாகவும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஒரு சில விஷயத்தில் மட்டும் நம்மளுடைய மீனராசி நண்பர்கள் இந்த வாரத்தில் கவனமாக இருக்க வேணும். என்னென்ன விஷயம்? பெரும்பாலான கிரக நிலைகள் பார்த்திங்களா மறுபடியும் சாதகமற்ற நிலையில் மாறுது. ஸோ 7ல் செவ்வாய் கண்ணியில் அமர்ந்திருக்கிறதுனால குடும்ப உறவுகள் பராமரிப்பில் கொஞ்சம் கவனம் தேவை. கடுமையான பேச்சுகளால் கணவன் மனைவி உறவில் சிக்கல் ஏற்படவும் சில பேர்த்துக்கு வாய்ப்பு இருக்குது. வீணான அலைச்சலால் டென்ஷன், ஆரோக்கிய குறைவு என வரிசையாக மருத்துவ செலவு வைக்கக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இருந்தாலும் கூட எல்லாத்துலேயுமே பராமரிப்பது ஒன்றே இப்போது உங்களோட கவனத்தில் இருக்கிறது ரொம்பவும் சிறப்பு. மேலுமே நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செய்கிறது ரொம்பவும் சிறப்பு. சனிக்கிழமை தோறுமே பெருமாள் கோவில்களுக்கு சென்று நீங்கள் அனுமலையும் வழிபடுவது உங்களுக்கு ஏற்பட இருக்கும் கஷ்டங்கள் அனைத்துமே தீரும். அதே மாதிரி இந்த அற்புதம் வாய்ந்த ஆடி மாதத்தில் அம்மன் வழிபாடு செய்வதும் உங்களுக்கு ஏற்பட இருக்கும் கஷ்டங்கள் அனைத்துமே தீர்ந்து நீங்கள் எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்க நீங்கள் இறை வழிபாடு தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. எல்லாமே உங்களுக்கு வெற்றி மேலே அமைய வாழ்த்துக்கள். அதே மாதிரி நாங்களுமே இறைவனிடம் பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம். எப்போவுமே நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். என்ன நண்பர்களே, இந்த வீடியோவில் மீனராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் எந்த அளவுக்கு கிரகநிலைகள் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் பார்த்தோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவல்களை தந்திருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது போல் தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும். உங்களோட ஃப்ரெண்டு அல்லது ரிலேஷன் யாராவது மீனம் ராசியில் பிறந்திருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கும் யூஸ் ஆகட்டும். அதே மாதிரி ஜோதிட ரீதியான அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு சொல்லப்படும். டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையம் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். கால் பண்ணி நீங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை
ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் கால் பண்ணி பேசி தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் என்ன ராசி என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறத எங்கள் கூட கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க. நீங்கள் எந்த மாவட்டத்திலேருந்து பார்க்குறீங்க அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பார்த்திங்களா, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை, நம்ம ஜோதிட ரீதியாக ஏதாவது பிரச்சனை அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஸ்க்ரீனில் ஃபேஸ்புக்கில் நம்பர் வரும், அதுக்கு நீங்கள் கால் பண்ணி தாராளமாக பேசி தெரிஞ்சுக்கலாங்க. உங்களுடைய தீர்வுக்கு எல்லாமே கட்டாயமாக தீர்வு சொல்லப்படும். ஆல் வியூஸ். தேங்க்யூ.